ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கன்ஃபார்மாக 100% இல்லை, நம்ம 200% கூட சொல்லலாம். கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வந்து இதிலிருந்து வரும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சிற்றகல் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இருக்கும் சரியா. தன் வரலாறு, அதாவது மாப்போசி அவர்களுடைய குறிப்புகள் தான் இது ஃபுல்லாகவே சரியா. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஷின்லையும் கேட்பாங்க. ஸோ பாருங்கள், இதில் சிற்றகல் ஒளி தன் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் எடுத்து மேலே கொடுத்துருக்க பாருங்க. சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் 1966. எதுக்காக அப்படின்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. இவங்க வந்து மேற்கத்தியர்களுடைய கடல்வழி குதிரை வணிகத்தை பற்றிய ஒரு சுவரோவியம் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது வந்து திருப்புடை மருதூர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கும் சரியா. சுவரோவியங்கள் அப்போல்லாம் நிறைய இடத்துல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுவரோவியம் வந்து 17ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சுவரோவியம் மேற்கத்தியர்களுடைய கடல்வழி குதிரை வணிகத்தை பற்றி இருக்கும். அடுத்து பாருங்க, இந்திய விடுதலை போரில் ஒரு சிறப்பான ஆண்டாக கருதப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1906. இந்த 1906 சிறப்பான வருடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது, 3 இருக்குது. ஒன்று வந்து காந்தி தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரக போராட்டத்தை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதாவது காந்தி தென்னாப்பிரிக்கா அறப்போர் முறை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வஉசி வந்து சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் மாப்போசி அவர்கள் பிறந்த ஆண்டும் ஜூலை 26, 1906. இதனால் இது சிறப்பான ஆண்டு. இந்த பாயிண்ட் முடிஞ்சது. அடுத்து பாருங்கள், இவங்க எங்கே பிறந்தாங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு அப்படிங்கிற பிளேஸில் சால்வன் குப்பம் அப்படிங்கிற பகுதியில் பொன்னுசாமி மற்றும் சிவகாமி இவங்களுக்கு பிறந்திருக்காங்க சரியா. சென்னை 1000 விளக்கு, சால்வன் குப்பம், பொன்னுசாமி, சிவகாமி. அடுத்து பாருங்களேன், ஞானப்பிரகாசம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து பேர் வச்சுருந்துருப்பாங்க. இந்த உண்மையான ஞானப்பிரகாசம் அப்படிங்கிற பேரை சிவஞானி அப்படிங்கிற அதாவது சரபையர் அப்படிங்கிற ஒரு பெரியவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சிவஞானின்னு மாற்றி கூப்பிட்டுருப்பார் சரியா. இது மூலமாக தான் சிவஞானம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கும். மாப்போசி வந்து அதிகமாக படிக்கல, 3வது வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய பாடல்கள் அவர் அதிகமாக கேட்பார். அவங்களுடைய தாய் வந்து பாடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை அப்படிங்கிற 2 பாடல்கள் வந்து அதிகமாக பாடுவாங்க இவங்களுக்காக. இவங்களுக்கு அறிவு விளக்கம் வந்து 2 வகையில் கிடைக்கும். ஒன்று வந்து கல்வி, கேள்வி. இவருடைய கல்வி தான் வந்து பாதியிலே நின்றுச்சு இல்லையா 3ஆம் வகுப்போட. அப்போ கேள்வி ஞானம் தான் இவருக்கு அதிகம் சரியா. ஞானப்பிரகாசருடைய கேள்வி ஞானத்தை ஃபுல்லுமே வந்து ஞானப்பிரகாசரின் கேள்வி ஞானம் அவருக்கு அதிகமாக கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள் அப்படிங்கிறவங்க தான். இவருடைய சொத்தாக கருதப்பட்டது அவர் வச்சிருந்த பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் தான். மாப்போசி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய ஊர்வலத்துலலாம் அதிகமாக கலந்துக்கிட்டார், அதனால் கைதும் செய்யப்படுவார். அந்த காலத்துலலாம் காங்கிரஸ் கட்சி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேராய கட்சி. அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து 1931 நடந்திருக்கும். மார்ச் 5, 1931. இது ஜிஎஸ்லையும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழா துள்ளி எழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துண்டறிக்கை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 30/9/1932 அங்கங்கே வந்து என்ன பண்ணியிருப்பார் பிரசுரம் செய்திருப்பார். அதாவது மக்களுக்கு வந்து விநியோகம் செய்திருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது 3 மாதம் அவருக்கு சிறை தண்டனையும் 300 ரூபாய் அபராதமும் கொடுப்பாங்க. அந்த 300 ரூபாய் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாத சிறை தண்டனையும் கொடுப்பாங்க சரியா. அடுத்து பாருங்க, இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் படிப்போம்ல, அந்த மாதிரி இந்தியா விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானம் வந்து பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டில் ஆகஸ்ட் 8, 1942 இயற்றியிருப்பாங்க. மாப்போசி இதனால் என்ன பண்ணுவாருன்னா வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தில் கலந்துக்கிட்டதுனால மறுபடியும் சிறைக்கு போவார். 1942 ஆகஸ்ட் 13ஆம் தேதி கைது செய்யப்படுறாரு சரியா. வேலூர் சிறையில் ஃபர்ஸ்ட் போய் அடைப்பாங்க. வேலூர் சிறையில் ஒரு 3 தமிழக தலைவர்களை அவர் மீட் பண்ணுவார். யார் யாருன்னு பார்த்தா காமராசர், சத்தியமூர்த்தி, பிரகாசம், இவங்க 3 பேரும். அடுத்து அமராவதிக்கு மாற்றப்படுவார். அந்த வேலூர் சிறையிலிருந்து அமராவதிக்கு மாற்றப்படுவார். அந்த மாதிரி அமராவதிக்கு மாற்றும் போது அங்கே இருக்கக்கூடிய சிறையில் பார்த்தீங்கன்னா மேற்கூரை ஃபுல்லாகவே துத்தநாக தகடுகளால் இருந்ததுனால அதிகமான வெப்பமாக இருந்திருக்கும். மாப்போசி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வடக்கெல்லை போராட்டத்தில் கலந்துப்பார் சரியா. வடக்கெல்லை போராட்டத்துக்கு மாப்போசி போகிறதுக்கு காரணமாக இருந்தவர் மங்களங்கிழார் அப்படின்னு சொல்லிட்டு 55 வயதுடைய ஒரு பெரியவர் தான். இது எல்லாமே பேர் ரொம்ப முக்கியமானது. ஆந்திர தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்னையை, அதாவது ஆந்திரா தமிழ்நாடுன்னு பிரிக்கும் போது சென்னையை வந்து ஆந்திராவுடைய தலைநகராக கொண்டு வரணும்னு நினச்சிருப்பாங்க. அதே போல் சித்தூரை வந்து ஆந்திரா கூட இணைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருப்பாங்க. வடக்கெல்லையில் போயிட்டு தமிழர்களை ஒன்றிணைத்து தமிழுணர்வு கொள்ள வைத்த பெரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழாசன் மங்களங்கிழார் அவர்கள். இது ஒரு கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. வடக்கெல்லை போராட்டம் வந்து எதுக்காக நடந்தது அப்படின்னா சித்தூர், புத்தூர் மற்றும் திருத்தணி இந்த இடங்களுக்காக இந்த பிளேசஸ் தான் நடக்கும். தமிழரசு கழகமும் பார்த்திங்கன்னா வடக்கிளை போராட்டத்தை நடத்தும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் மாநாடுகளை கூட்டி நடத்தும். எந்தெந்த பிரச்சனை சென்னை மற்றும் திருத்தணியில் மங்களங்கிழார் அப்படிங்கிறவருடைய சேர்ந்து தமிழரசு கழகம் சென்னை திருத்தணியில் தமிழர் மாநாடு நடத்துகிறாங்க சரியா. இந்த தமிழரசு கழகம் மாப்போசி அவர்களோடது. அடுத்து பாருங்க,
வடக்கிளை போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானமும் மங்களம் கிளாரும். அதை தான் மங்களம்னு எழுதி வச்சிருக்கேன். மாப்போசி, மங்களம் கிளார், விநாயகம் அப்படிங்கிறவங்க, ES தியாகராஜன் மற்றும் ரஷீத், இவங்க 5 பேரையும் கைது செய்வாங்க. தன் வரலாறு அப்படிங்கிறது வந்து மாப்போசி அவர்களுடைய தன் வரலாற்று நூல் பேர் வந்து எனது போராட்டம். இது கேட்பாங்க. மாப்போசி எனது போராட்டம் அப்படிங்கிற தன் வரலாற்று நூல் யாருன்னு கேட்டாங்கன்னா மாப்போசி. மாப்போசி அவர்களுடைய தன் வரலாற்று நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எனது போராட்டம். அதே போல் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் மாப்போசி தான். இவருடைய நாட்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1906 1995 வரைக்கும் தமிழரசு கழகம் அவருடையது தான். அடுத்து இந்த வடக்கிளை போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, சிறையில் வந்து நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டு அடைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ராஜமுந்திரி சிறையில் ஒருத்தர் இறந்து போயிருப்பார், திருவாலங்காட்டு கோவிந்தராசன் அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி பழனி சிறையில் இருந்து போனவங்க யாருன்னு பார்த்தா மாணிக்கம் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த ஆந்திராவையும் தமிழ்நாட்டையும் பிரிக்கும்போது மொழிவாரி வாரியம் அப்படின்னு சொல்லி அமைப்பாங்க. KM பணிக்கர் தலைமையில். மொழிவாரி வாரியம் வந்து KM பணிக்கர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க வந்து மாப்போசி. இதுவும் கொஷின், முக்கியமான கொஷின். அதே போல் ஆந்திராவோட சித்தூரை இணைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த KM பணிக்கர் தலைமையிலான மொழிவாரி ஆணையம் தான். தமிழினத்தை ஒன்றுபடுத்துறதுக்காக மாப்போசி என்ன பண்ணியிருப்பாரு, சிலப்பதிகாரத்தை கையில் எடுத்திருந்திருப்பாரு. சரியா? இளங்கோ தந்த சிலம்பை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தமிழினத்தின் பொது சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மாப்போசி அவர்கள். பட்டி தொட்டி எல்லாமே சிலப்பதிகார மாநாடுகள் வந்து நடத்தியிருப்பாங்க. திருத்தணி வரை தமிழகம், அதாவது திருத்தணி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு சேரும் அப்படின்னு சொன்ன ஆணையம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படாஸ்கர் ஆணையம் தான். தலைநகர் வந்து காப்பதற்காக தன்னுடைய முதலமைச்சர் பதவி, அதாவது சென்னை வந்து அவங்க தலைநகரை கேட்டாங்க இல்லையா, அதனால் தலைநகரை காக்கிறதுக்காக முதலமைச்சர் பதவியே துறப்பதற்கு முன் வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள். ஆந்திராவுக்கு தான் சென்னை தலைநகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஆணையம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து வாஞ்சு அவங்க தலைமையிலான ஆணையம். தலைநகரை காக்க நிறைய மாநகராட்சி கூட்டங்கள், சிறப்பு கூட்டங்கள்லாம் நடத்துவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநகர தந்தை செங்கல்வராயன் அவர்கள். சரியா? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொன்னவங்க மாப்போசி. சென்னை தமிழருக்கே அப்படின்னு சொல்லி நேரு வந்து இதில் அறிவிச்சிருந்திருப்பாரு, நாடாளுமன்றத்தில் அறிவித்த தேதி பாருங்கள். சென்னை தமிழருக்கே என்று நேரு அறிவித்த தேதி 1953 மார்ச் 23. வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சி தமிழகம் முழுவதுமே பரப்பி கொண்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசு கழகம் தான். இந்த முதன்மையான எல்லை போராட்டம், அதாவது தெற்கு எல்லை போராட்டம் நடக்காது. தென்பகுதியில் இந்த குமரி, அதாவது கேரளாவை பிரிக்கும் போது பிரச்சனைகள் வரும். 1953-54 காலகட்டத்தில் தெற்கெல்லை போராட்டம் நடக்கும். இந்த தெற்கெல்லை போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கலந்துக்கிட்டவங்க யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். PS மணிவர்மன், இந்த மணின்னு சுருக்கமாக போட்டிருக்கேன். PS மணிவர்மன், மா சங்கரலிங்கம், நாஞ்சல் மணி, PJ பொன்னையா, இந்த 4 பேர் தான். சரியா? PS மணிவர்மன், மா சங்கரலிங்கம், நாஞ்சல் மணி, PJ பொன்னையா. அதுவே இந்த தெற்கெல்லை போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 2 பேர் இறந்து போவாங்க. ஒன்று வந்து தேவசாய, இன்னொருத்தவங்க செல்லையா. இவங்க 2 பேருமே தெற்கெல்லை போராட்டத்தின் போது துப்பாக்கி சூட்டில் இருந்து போனவர்கள் தேவசகாயம் மற்றும் செல்லையா. அதுவே தென் திருவிதாங்கூர் பகுதி தான் வந்து மாற்றம் பெற்று கேரளாவாக மாறும். அந்த தென் திருவிதாங்கூர் பகுதியில் அதிகமாக செல்வாக்கோடு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேசமணி அப்படிங்கிறவங்க தான். இவர் வந்து நாகர்கோவில் நகரமன்ற தலைவராகவும் இருந்திருக்காங்க. இந்த கேள்வியும் கேட்கலாம். சரியா? மாப்போசி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் மேலவை உறுப்பினராக இருந்திருப்பாங்க 1952-54 காலகட்டத்தில். அதே போல் மேலவைக்கு தலைவராக இருந்தது வந்து 72-78 காலகட்டத்தில். இந்த 1952-54 1972-78 ஞாபகம் வச்சுக்கணும். குமரி போராட்டத்தை முன்னெடுத்தவர் யாருன்னு பார்க்கும்போது மார்ஷல் நேசமணி. குமரி பகுதியில் போராட்டத்தை முன்னெடுத்தவர் மார்ஷல் நேசமணி. கன்னியாகுமரி வந்து எப்போ வந்து தமிழ்நாட்டோட சேர்க்கப்படுதுன்னா நவம்பர் 1956. இவருக்கு மார்ஷல் நேசமணிக்கு பார்த்தீங்கன்னா மணிமண்டபமும் சிலையும் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாகர்கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, திருவிதாங்கூர் அகன்ற பிறகு தான் கேரள அரசு உருவாகுது இல்லையா. தமிழ்நாடையும் கேரளாவையும் பிரிப்பதற்கான ஆணையம் கேட்பாங்க, பசலலி ஆணையம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1955 அக்டோபர் 10 இவங்க அறிக்கை கொடுப்பாங்க. பசலலி ஆணையம் எப்போது அறிக்கை கொடுக்குது? 1955 அக்டோபர் 10. சென்னை மலபார் வந்து கேரளாவோட சேரணும், சென்னையிலேருந்து பிரிக்கும் போது மலபார் வந்து கேரளா கூட சேரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு கூட வந்து கல்குளம், விளவங்கோடு, தோவாளை, அகத்தீஸ்வரம், செங்கோட்டை இந்த பகுதிகள்லாம் சேர்க்கப்படுது. அதே போல் தமிழ்நாட்டு கையை விட்டு போன முக்கியமான 2 பகுதிகள் வந்து தேவிக்குளம் அப்படிங்கிற பகுதியும் பீர்மேடு அப்படிங்கிற பகுதியும் தான். சரியா? அதே போல் பேப்பரஸ் தாளில் கையெழுத்து சுவடிகளோட கூடிய ஒரு பேப்பரஸ் தாளில் கையெழுத்து சுவடி ஒன்று இருக்கும். பேப்பரஸ் தாளில் தமிழில் எழுதப்பட்ட கையெழுத்து சுவடி ஒன்று இருக்கும். அது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரிய தலைநகரான வியன்னாவில் இருக்குது. ஆஸ்திரிய நாட்டின் தலைநகரம் தான் வியன்னா. அதே போல் தமிழர்களின் வணிகர்களுக்கும் கலிங்க நாட்டு வணிகர்களுக்கும் ஒரு வணிக ஒப்பந்தம் ஏற்பட்டது இந்த ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய வியன்னாவில் இருக்கக்கூடிய பேப்பரஸ் தாளில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், இந்த சீப்பூன் போட்டிருக்கிறதும் சிலப்பதிகாரம், இன்னொன்று புறநானூறு. இந்த சிலப்பதிகாரம் புறநானூறு 2 இடத்துலையுமே தமிழ்நாட்டுடைய வடக்கிளையாக வேங்கடமலையும் தெற்கிளையாக குமரிமுனையும் இருக்கும்.
அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய தமிழக அமைப்பும் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா, பிரிக்கும் போது. சரியா, தெற்கெல்லை வந்து குமரி முனையாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ வந்து ஒரு டைம் 2 டைம் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 100% 200% கூட சொல்லலாம். நம்ம ஒரு கொஷின் கம்பல்சரி வரும். ஸோ இந்த 2 பேஜில் வந்து இவருடைய முக்கியமான குறிப்புகள் எல்லாமே முடிஞ்சது. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ.